ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கடகத்துக்கு ஜென்மத்திலே குரு இருக்கார். ஜென்ம குருவா இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கார். அப்ப சேர்க்கையில ரொம்ப கவனம் தேவை மேடம். 2வது வந்து பாருங்க, இப்ப செவ்வாய் வந்து உங்க ஜென்மத்திலே ஆல்ரெடி குரு இருக்காரு. இந்த செப்டம்பர் மாசம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே மேம். இப்ப இந்த கடகராசி நேயர்கள் பரிகாரங்கள், இறை வழிபாட்டு முறைகள ஏதாவது பின்பற்றலாமா இந்த காலகட்டத்துல? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்தில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்தில இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னு செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்சபங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்சபங்க ராஜயோகம்க்கு நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசியாதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசியாதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்சபங்கம் ராஜயோகம் வருமா அப்படின்றது டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும் அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும் சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்துல இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லாதீங்கன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இத முன்னாடியே நம்ம போடுறதால, இது அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த வகையில நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இந்த இடங்களுக்கெல்லாம் போகாதீங்க. ஆபத்து அப்படின்னா எந்த இடங்கள சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கடகத்துக்கு ஜென்மத்திலே குரு இருக்கார். ஜென்ம குருவா இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கார். அப்ப சேர்க்கையில ரொம்ப கவனம் தேவை மேடம். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றத கண்டிப்பா கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணணும். சம்பந்தமே இல்லாம அவங்க கூட புது ஆளுங்க வந்து பழகுறாங்க அப்படின்னா, அவங்க தொழிலானா இருக்கட்டும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இருக்கட்டும், இல்ல அவங்க பக்கத்து வீடு, எதிர் வீடானா இருக்கட்டும், அனலைஸ் பண்ணுங்க. நம்ம கூட வந்து பழகுறவங்களால நம்மளுக்கு இடையூறு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அது எந்த உறவா இருக்கட்டும். ஜஸ்ட் எதிர் வீடு இருக்கு, இல்ல எனக்கு நட்பு அப்படின்றதா இருந்தாலும், காதல் அப்படின்றதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் பழகுறீங்க அப்படின்போது அனலைஸ் பண்ணுங்க. அது நல்லதுமா. 2வது வந்து பாருங்க, இப்ப செவ்வாய் வந்து உங்க ஜென்மத்திலே ஆல்ரெடி குரு இருக்காரு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அமர்றாரு. செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம். கடகத்துல செவ்வாய் நீச்சம், உச்ச குருவோட சேரும்போது நீச்ச பங்கம் ஏற்பட்டாலும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேர்க்கையில கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். முக்கியமா நம்பளோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்களா? இவங்க கூட நம்ம பழகும்போது, இப்ப நீங்க பாட்டுன்னு சிவனேன்னு வீட்ல உட்காந்துட்டு இருப்பீங்க. "ஏய் வாப்பா,
நம்ம வந்து இப்போ இது வந்து ரொம்ப இளம் வயசுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப இளம் வயசு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் கும்பலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏலகிரி மலைக்கு போலாம். அங்க வந்து பேராஷூட் விட்டுருக்காங்களா, அதுக்கு போலாம், இதுக்கு போலாம். இப்படி நெறைய விஷயம். ஓகேங்களா? கொடைக்கானல் போலாம். இங்க போய் இந்த இது செய்யலாம், அது செய்யலாம். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில கேம்ஸ் ஆடுறதே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் கேம்ஸ் அப்படின்னே கொண்டு வந்து விடுறாங்க. இதுல என்ன கேம்ஸ்ல என்ன நம்ம கேம் ஆடுறது ஹாப்பினஸ்க்காக, என்டர்டெயின்மென்ட்க்காக தவிர, அட்வென்ச்சர் கேமா. இதுல ஒரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு. எதுல சாதிக்கணும்? வாழ்க்கையில சாதிக்கணும். கேம்ல நீ சாதிச்சு என்ன பண்ண போற? பட் இருந்தாலும் இதுல ஒரு த்ரில்லு, ஒரு கிக்கு. அந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்துல சொல்லுவாரு பார்த்தீங்களா, இது கிக் இல்லைங்க அப்படின்னு. அந்த மாரி இதுல ஒரு கிக்கு. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் செய்யறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதுக்கும் மேல செய்யணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நான் இந்த பேராகிளைட் போறேன். அங்கேருந்து தலைகீழ தொங்குற விளையாட்டுக்கு போறேன். இந்த மாரி விளையாட்டு நான் வந்து பாருங்க, ஒரு தனியா இடம் நான் ட்ரெக்கிங் போறேன். ட்ரெக்கிங் போறதுல சின்ன சின்ன இடத்துக்கு ட்ரெக்கிங் போங்க. ஒரு பெரிய மலையில நான் ட்ரெக்கிங் போறேன். எனக்கு இதுல வந்து பயங்கர த்ரில் இருக்கு. லைஃப்ல சாதிக்கணும். அதுல தான் த்ரில். இதெல்லாம் த்ரில் கிடையாது. சரி, அதுக்கும் மேல குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆசை இருக்கு. பரவாயில்ல. இப்ப குழந்தைங்களுக்குன்னு இல்ல. மத்தியம வயசு பெர்சன்ஸ் கூட இதெல்லாம் ஆசை இருக்கு. செய்யுங்க. ஆனா உரிய சேஃப்டி மெஷர்ஸோட செய்யணும். இந்த மாரி அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் நீங்க போறீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த செப்டம்பர் மாசம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நண்பர்களால நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் நம்ம மாட்டி இடையூறுகள சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்டின்றது வரும்மா. ப்ளஸ் எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் இத்துணூண்டு தான் இது மைனஸ். அந்த இத்துணூண்டு தான் ஐயோ! இவ்ளோ விஷயத்துல உஷாரா இருந்தோம். இத்துணூண்டு விஷயம் மறந்துட்டோமேய்யா! இதனால இப்படி ஆயிடுச்சேய்யா! எத்தன பேர் வருத்தப்படுறாங்க? அந்த மாரி இத்துணூண்டு விஷயமா இருந்தாலும், இதுல நம்ம கவனமா இருக்கிறது அப்படின்றது நல்லது. அப்படி அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் நம்ம போறோம் அப்படின்னா கூட, அதுக்குன்னு ப்ராப்பரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. பெல்ட்ஸு, சேஃப்டி திங்ஸ் நெறைய குடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம எத்தன பார்க்குறோம்? அந்த சேஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா, அறுந்து கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ம். ஸோ, ஸ்பைடர்மேன் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பைடர்மேன் படத்தினோட ஹீரோவே அப்படி தானே ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் கயிறு கட்டி, இடுப்புல வந்து கொக்கி எல்லாம் மாட்டி போகும்போது, அந்த கயிறு அறுந்து கொக்கி மருந்து அந்த அந்த பெர்சன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. இறந்துட்டாரு. அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ, அது அவர் தொழிலுக்காக, லைஃப்ல சாதிக்கணுன்றதுக்காக அவர் செஞ்சது நேரம் கெட்டு போச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்காக, ஒரு நம்மளுக்கு வந்து கேளிக்கைக்காக இந்த மாரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு ரொம்ப தூரம், தொலைதூர பயணம் அப்படின்றது நம்ம போறோம் அப்படின்னாலும், உரிய சேஃப்டி மெஷர்ஸோட நம்ம போறோம் அப்படின்போது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப இளம் வயசு பசங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப கணவன், மனைவி ரொம்ப தூரம் இப்பதாங்க கல்யாணம் ஆச்சு. நாங்க ஹனிமூன் போறோம். ரைட் நல்லது. எல்லாரும் ஹனிமூன் போறது தான். ஒரு காலம்லாம் இருந்துச்சு. ஹனிமூன்லாம் என்னன்னே தெரியாது இல்லைங்களா? இப்ப நம்ம தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டிலாம் ஹனிமூனா போனாங்க. இல்ல இப்பதான் ஹனிமூனுக்கு ஸ்விட்சர்லாந்து போறது. அது ஒரு சுவாமிஜி, மாதாஜி அந்த அம்மானோட ஆசிரமத்துல அந்த அம்மா சொல்றாங்க. ஒரு சமீபமா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2 இயர்ஸ் போட்ட வீடியோ. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் வரக்கூடிய இடம்மா. இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். எல்லாம் இருக்கு, இல்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ், கைலாஸ். அந்த கைலாஷ் யாத்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் வராங்க. அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே நம்மளால நம்புற மாரி இல்ல. பட் ஹிமாலயாஸ்க்கு ஹனிமூன் போறாங்க. அப்படியும் சில வந்து பெர்சன்ஸ் அது நம்ம நாட்டு இல்ல, மேலை நாட்டு மக்கள் சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி போறாங்க. பட் என்ன எங்க போனாலும், இந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இது நடந்தா அடுத்து என்ன பண்ண முடியும்? அந்த சேஃப்டி மெஷர்ஸோட போறீங்க அப்படின்போது நல்லது. முக்கியமா நண்பர்களோட போகும்போது, இந்த செல்ஃபி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு இப்ப. அந்த செல்ஃபி நீ எடுத்துக்கிற அப்படின்னு மலை மேல நிக்கிறது, நான் இங்க போஸ் குடுக்குறேன், நீ நில்லு. நான் மரத்துக்கு கீழ தொங்குற மாரி நிக்கிறேன், மலை உச்சியில நிக்கிறேன். செய்யாதீங்க. நம்மளோட வாழ்க்கை கடவுள் குடுத்தது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீஷியஸ். இந்த வாழ்க்கை நம்ம சாதிக்கிறதுக்கு தானே தவிர செல்ஃபி எடுக்கிறதுக்கு இல்ல. எடுக்கலாம். சேஃபான இடத்துல எடுக்கலாம். அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். ஓகே மேம். இப்ப இந்த கடகராசி நேயர்கள் வந்து பரிகாரங்கள், இறை வழிபாட்டு முறைகள ஏதாவது பின்பற்றலாமா இந்த காலகட்டத்துல? கண்டிப்பா மேடம். அப்ப இவங்க இந்த மாரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்ன மாரி நெறைய சேஃப்டி மெஷர்ஸோட கூட, கடகம் எது செய்யறதுக்கு முன்னாலும் அம்பிகைய வழிபாடு பண்ணிட்டு, எனக்கு வழிபாடு பண்ணலாம் நேரம் இல்ல. அம்பிகைய மனசார நெனச்சுட்டு, மனசார "அம்மா நான் இங்க போறேன். நீ கூட இருந்து என்ன காப்பாத்து. நீ என் கூடவே இருந்து என்ன காப்பாத்தணும்." அப்படின்னு ஒத்த வார்த்தை நம்ம அம்பிகைக்கு கேட்டா போதும் மேடம். அம்பிகை கண்டிப்பா கூடவே இருந்து காப்பாத்துவோம். நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருப்போம். ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன? அப்படி
செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம், ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம், அதனுடைய முறைகள் என்ன, அந்த வகுப்பு எப்போ நீங்க எடுக்கிறீங்க, எத்தனை மந்த் கோர்ஸ் அது, அதை வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்டின்னா, பொதுவா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாள்ல ஒரே மாசத்துல ஜோதிடம் கத்துக்கலாமா அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்டின்றது பெரிய சமுத்திரம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ப தான் ரொம்ப பெரிய பெர்சன்ஸ். ஜோதிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா வேற யாருமே இல்ல அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு இப்ப. ஆனா உண்மை என்ன அப்டின்னா மேடம், கற்றது கைமண் அளவு. அப்ப அந்த சமுத்திரத்துல நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க 1, 2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முத்துக்கள் அதுல இருக்க தான் செய்யுது. நெறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மேடம் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா? 2 மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா?" அப்படி கேட்குறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மத்த ஜாதகங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லெவல் 1. லெவல் 1ல பேசிக்ஸ், பிளானட்ஸு, அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம், உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாரி பலன்கள குடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா லெவல் 3. அப்ப இந்த 3 லெவலா தான் மேடம் நாங்க சொல்லி தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு. இம்மீடியட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடமோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புல ஜோதிட வகுப்புல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.